ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம். இதுக்கு நான் முன்னாடியே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி சுண்டக்காய் வத்தலை வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மணத்தக்காளி வத்தல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்மளோட வத்த குழம்பு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வத்த குழம்பு வரணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டால் போதும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணும். வெந்தயம் தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சுதுன்னா குழம்போட தன்மை மாறிடும். 2 காஞ்ச மிளகா, அதுவும் நல்லா பொரிஞ்சதும் நான் 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது மலை பூண்டு, ரொம்ப சுவையாக இருக்கும் குழம்புக்கு. உங்களுக்கு எந்த பூண்டுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பூண்டோட அரோமா எண்ணெயில் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நான் வதக்கிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லாவே போடுங்க. அதோட மனமும் சுவையும் இந்த குழம்புக்கு ரொம்ப இன்னும் சுவையை கூட்டும். இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நம்ம சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் இந்த குழம்பு. ஆனால் அதுக்கு நம்ம போடுற பொருள் ஒன்றும் வதக்கிறதுக்கு கரெக்டான டைம் கொடுத்து வதக்கி செஞ்சோன்னா ரொம்ப சுவையாகவே வரும். 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் 3 நார்மல் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய தக்காளியாக எடுக்கக்கூடாது. நார்மல் சைஸ் தக்காளியாக எடுத்து அரைச்சி அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். தக்காளியோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. பச்சை வாசனம் போயிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் தீஞ்சு போயிடாமல் இருக்க ஸ்டவ்வை நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா தெளிஞ்சு பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்குங்க. நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான திக்னஸ் அளவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணியாகவும் வைக்கக்கூடாது. குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விடுவோம். நார்மல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. பார்த்திங்களா, நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சுண்டக்காய் வத்தலை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா 2 துண்டு வெல்லமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சுவையான வத்த குழம்பு தயாராகிடுச்சு. சிம்பிளான குழம்பு, ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.